ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருக்கு. தட் இஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் ரிலேட்டடா. அது என்னன்னு தெரியுமா? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து குவார்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுவுமே நமக்கு 6th இருந்து அண்ட் 10th வரைக்கும் மட்டும் இல்ல, 11th இருந்து 12th வரைக்கும் மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மெயின் டேட்ஸ் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 18th இருந்து செப்டம்பர் 26th வரைக்கும். பட் இதுல எக்ஸாக்ட் ஷெட்யூல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்ல இந்த டேட்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்னு வச்சு பார்த்தா ஒரு பேசிக் ஐடியா நமக்கு கிடைக்கும். லாஸ்ட் இயர்ல நமக்கு 6th இருந்து 10th வரைக்குமே செப்டம்பர் 20ல இருந்து செப்டம்பர் 17 வரைக்கும் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல நமக்கு வந்து வெறும் சண்டே மட்டும் தான் லீவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு 11th அண்ட் 12th செப்டம்பர் 19ல இருந்து செப்டம்பர் 27 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயுமே பாவம் ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் 1 டே லீவ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஓவராலா பாத்தீங்கன்னா இட் வாஸ் மோஸ்ட்லி லைக் ஒன் ஆஃப்டர் கண்டினியூஸ் எக்ஸாம்ஸ் தான் இருந்துச்சு. சண்டே மட்டும் தான் ஹாலிடே வந்துச்சு. ஐ திங்க் மேத்ஸ்க்கு 1 டே அண்ட் அதே மாதிரி பயாலஜிக்கு 1 டே இது மட்டும் தான் ஹாலிடேஸ் வந்துச்சு. மற்றதெல்லாம் கண்டினியூஸா தான் இருந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் இந்த இயர்க்கு எப்படின்னு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து டெய்லி வந்து நீங்க படிக்கிறதுக்கு அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்லயே நிறைய பேர் மார்க்ஸ் வந்து கம்மியா வாங்கியிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம உடனே வந்து வெக்ஸ் ஆகி உட்காந்துருவோம். என்னடா ஃபர்ஸ்ட் மிட்டம்லயே நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை பத்தியெல்லாம் நீங்க வரி பண்ணவே வேண்டாம். குவார்டர்லி எக்ஸாமுக்கு நீங்க எப்படி எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா 2 இஷ்யூஸ் இருக்குங்க. நிறைய ஸ்கூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னும் மிட் டர்ம் போயிட்டே இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் இதே தான் நடந்துச்சு. ஸோ மிட் டர்ம்ங்கும் போது எல்லாரும் ரொம்ப ஒரு ஜோஷோட எந்தூசியாசமோட ஸ்டார்ட் பண்றாங்க தட் யூ வாண்ட் டு ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குவார்டர்லிக்கு அவ்வளோ டைமும் பத்தல. அண்ட் இன்னொரு திங் வந்து மேம் சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து மிட் டர்ம்ல கொஞ்சம் கம்மியா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் அதுல வந்து ஒரு டிமோட்டிவேட் ஆயிரும். உடனே ஐயோ என்னால முடியலையே, இந்த மார்க் வரலையே, அது மேத்ஸ் சுத்தமா முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஒன்லி திங் யூ நீட் டு ரிமெம்பர் இஸ் ஓகே இது வந்து மிட் டர்ம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம குவார்டர்லி சூப்பரா அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபோக்கஸ் நமக்கு கண்டிப்பா வேணும். ஸோ இதை பண்றதுக்காக நமக்கு 2-3 திங்ஸ் கண்டிப்பா வேணும்ல. என்னன்னு பார்க்கலாம். கரெக்டா கண்டிப்பா நமக்கு வந்து வேணும். ஸோ அதுல என்ன அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஓகே நமக்கு மேக்ஸ் எடுத்துட்டோம்னா இப்படிதான் கேட்பாங்க. சயின்ஸ், சோஷியல், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஒரு குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ அந்த பேட்டர்னை நம்ம கிளியரா தெரிஞ்சுட்டாலே நம்ம ஈஸியா வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அது என்ன பேட்டர்ன் அப்படின்னா நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் தான்ப்பா. ஸோ அது மட்டும் இல்லாம அதுல என்ன ஃபார்மேட்ல எல்லாம் கேட்கறாங்க, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ஈஸியா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டடி பிளான்ல வைக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம சேனல் ஆண்டர் லேர்னிங் சேனல் நீங்க வாங்க, லைவ் கிளாஸஸும் இருக்கு. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி வெயிட்டேஜ் என்னென்ன சிலபஸ் இருக்கு இதை தெரிஞ்சாலே நம்ம ஸ்டடி பிளான் பெர்ஃபெக்ட்டா பண்ணிடலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எல்லாத்துக்குமே எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா? சிலபஸ் தெரியணும், ஸ்டடி பிளான் தெரியணும். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஸ்டெப் இருக்கு, தட் இஸ் யோர் மைண்ட் செட். ஸோ நீங்க 100% பாசிட்டிவா இருந்தா ஓகே இதோட நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் பட் நெக்ஸ்ட் டெஃபினட்டா நான் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நம்ம மூவ் அஹெட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு பி பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுங்க. டீடைல் ஸ்டடி பிளானா இருக்கட்டும், அது ரிலேட்டட் எனிதிங் இன்ஃபர்மேஷனை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எஸ், ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுல முக்கியமா எந்தெந்த சாப்டர்ல இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க, இதுல புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்பா, அது எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணுமா? அப்போ நம்ம ஹலோ லேர்னிங் சேனலை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் ஷார்ட்ஸ்லயும் சரி வீடியோஸ்லயும் சரி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் அப்டேட்டா கொண்டு வந்துட்டே இருக்கும் ரிகார்டிங் யுவர் அகாடமிக்ஸ் அண்ட் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்துமா? கிடையாது, நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு எப்பப்போ வீடியோஸ் கொடுக்குறோம், என்னென்ன ஷார்ட்ஸ் கொடுக்குறோம் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஸோ நீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? எஸ், ஸோ ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க.